இது கதை நேரம். முட்டாள் ஆமை. முன்பொரு காலத்தில் ஒரு குளத்தில் 2 கொக்கு வாழ்ந்து வந்துதான். அந்த கொக்குங்க அங்கே மீன் பிடிச்சி ரொம்ப நாளாக அங்கேயே தான் இருந்துதான். அது கூடவே ஒரு ஆமையும் சேர்ந்து வாழ்ந்து வந்துதான். கோடை காலம் வந்துதான். கோடை காலம் வந்த உடனே வெப்பம் அதிகமானதால் குளத்தில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சுதான். தண்ணி வத்தந்தனால அந்த கொக்குங்களுக்கு உணவு கிடைக்கலையாம். சரி, என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருந்துதான் 2 கொக்குங்களும். நம்ம இந்த குளத்தை விட்டு வேறொரு குளத்தை தேடி போகலாம், இங்கே இருந்தால் நமக்கு மீன்கள் கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு வேறொரு குளத்தை நோக்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணிச்சான். அப்போது அந்த ஆமை சொல்லிச்சான், நீங்கள் மட்டும் போகிறீங்களே என்னை விட்டுட்டு, நானும் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த கொக்கு என்ன சொல்லிச்சான், சரி நீயும் எங்கள் கூட வா, ஆனால் எப்படி உன்னால் இது சாத்தியம், நீ எப்படி உங்களோட வர முடியும் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஆமை சொல்லிச்சான், அது முட்டாளாமை, அதுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அதனால் அது எப்படி சொல்லிச்சான்னா, நான் உங்கள் முதுகில் ஏறி உட்காந்துக்கிறேன், என்னை சுமந்துக்கிட்டு நீங்கள் பறந்து போங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டு அந்த கொக்கு, இது எப்படி முடியும், எங்கள் முதுகில் நீ உட்கார்ந்தா எங்களால் பறக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். சரி, வேறு ஒரு யோசனை இருந்தால் சொல்லுங்களேன்னு அந்த முட்டாள் ஆமை சொல்லிச்சான். உடனே அந்த கொக்குங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு யோசனை சொல்லிச்சான். நாங்கள் ஒரு குச்சி கொண்டு வரோம், அந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டு நீ எங்கள் கூட பறந்து வா, நான் உன்னை சுமந்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு 2 கொக்குங்களும் சொல்லிச்சான். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ அந்த குச்சியை வாயால் கவ்வி பிடிச்சிக்கிட்டு வரும்பொழுது வாயை திறக்கக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் வாயை திறக்கக்கூடாது, நீ வாயை திறந்தினா கீழே விழுந்துடுவ அப்படின்னு கொக்குங்க ஆமைக்கிட்ட சொல்லிச்சான். இதை கேட்ட ஆமை, சரி நானும் வாயை திறக்காமல் அமைதியாக வரேன், என்னை அந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டு கூட்டிக்கிட்டு வேற ஒரு நீர்நிலைக்கு போங்க, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லிட்டு இதை கேட்ட அந்த கொக்குங்களும் குச்சியை கொண்டு வந்து ஆமைக்கிட்ட கொடுத்து அதை வாயால் கவ்வி பிடிச்சிக்க சொல்லிச்சான். வாயால் கவ்வி பிடிச்சதும் கொக்குங்களும் அந்த குச்சிகளை பிடிச்சிக்கிட்டு பறந்து போய்கிட்டே இருந்துச்சான். பறந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது போகிற வழியில் இன்னொரு கொக்கு அங்கே வந்துதான், பறந்து பக்கத்துலேயே வந்துச்சான். வந்து இதை பார்த்துக்கிட்டே இருந்துதான். பார்த்துட்டு, இது நல்ல யோசனையாக இருக்கே, எப்படி நீங்கள் இப்படி தூக்கிட்டு போக முடியுது, அந்த ஆமையும் கூடவே உங்களால் கூட்டிக்கிட்டு போக முடியுது, இந்த யோசனை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த 2 கொக்குங்களையும் பாராட்டுச்சான். இதை கேட்ட அந்த ஆமையால் பொறுக்க முடியலையாம். என்னது, கொக்குங்க யோசனையா, இல்லை இல்லை இது நம்ம யோசனை தானே அப்படின்னு நினச்ச ஆமை உடனே வாயை திறக்க ஆரம்பிச்சுதான். வாயை திறந்து அந்த கொக்கு கிட்ட, இல்லை இல்லை இது என்னோட தான் யோசனை தான் அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணும்பொழுதே, வாயை திறக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே விழ ஆரம்பிச்சுதான். இந்த 2 கொக்குகள் சொன்ன பேச்சை கேட்காம இது வாயை திறந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்து ஆமை இறந்துடுச்சான். அதுதான் நம்ம இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாமல் பேசக்கூடாது. அந்த கொக்குங்க பேச்சை கேட்டிருந்தா இந்த ஆமை இப்போ உயிரோடு இருந்திருக்கும். தேவையில்லாமல் பேசுனதுனால அது இப்போ இறந்துடுச்சு. இதுதான் இந்த கதையுடைய கருத்து. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது போல் கதைகளை உங்களுக்கு சொல்லுவேன். நன்றி.